சிறகடிக்க ஆசை நேற்று இன்று நாளை. நேற்று அண்ணாமலை திரும்ப பேசலை, தண்ணி கொடுத்தா கூட வாங்கலை. இது மாதிரி அவர் ரொம்ப கோபமாகவே இருக்கிறாரு. இது முடிஞ்ச உடனே இன்றைக்கி ரோகிணி பணத்தோட 2,00,000 பணத்தோடு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அத்தையும் கூப்பிட்றா. விஜயாவும் வந்துட்ட உடனே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், எல்லோரும் இருக்கும்போது சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸ்ருதி இல்லையா அப்படின்னா, ஸ்ருதி இன்னும் வரல அப்படின்னு சொன்ன உடனே இவன் 2,00,000 பணத்தை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். என்ன 2,00,000 இவன் வாங்கிக்க மாட்டேங்கிறான். எதுக்கு உனக்கு பணம் வேணாமா அப்படின்ட்டு மனு தூக்கிட்டு ஓடுறான். அப்போது எனக்கு 2,00,000 வேண்டாம், 4,00,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இது கொடுத்துட்டேன் இல்லை, நான் சீக்கிரமாக அதையும் கொடுத்துருவேன் அப்படின்ற போது அண்ணாமலை சொல்கிறாரு, நீ சொன்ன மாதிரியே கொடுத்துட்டோமா, நீ அந்த பணத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். ஏய் ஓடிக்காளி, 29 லட்சம் கொடுக்கணும் அப்படின்டா. என்னது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்பாக்கிட்டேருந்து தூக்கின்னு போன பணத்தை மறந்துட்டியா அப்படின்றான். அது நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த 2,00,000 நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறான். அப்போ விஜயம் வந்து, அவெல்லாம் நல்ல குடும்பத்திலேருந்து பிறந்தவ, அவெல்லாம் சொன்ன சொல்லு மாற மாட்டா அப்படின்ட்டு திரும்பவும் மீனாவை குத்துறா. மீனாவுக்கு ஒன்றுமில்லாத குடும்பத்திலேருந்து வந்தவ கிடையாது அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதை பார்த்துட்டு அண்ணாமலை, இவகிட்ட பேசுறது இல்லை, இவ முன்னாடி உட்காரது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குதுன்ட்டு எழுந்து போயிடுறாரு. முத்து அந்த பணத்தை வாங்கிக்கிறான். வாங்கிக்கின்னு உள்ளே போன உடனே இவன் சொல்கிறான், சரி வா மீனா, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அப்போ நாளைக்கு நம்ம கடைக்கு போய் ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம் உனக்கு அப்படின்றா. நகை வாங்கி உனக்கு போட போகிறேன், இந்த 2,00,000 வீட்டில் இருந்தால் அந்த பணத்தை கூட அவன் ஏதாவது திருடிடுவான் அப்படின்னு சொல்கிறா. அந்த பணத்தை வச்சு லாக்கல் வச்சு பூட்டி சாவியை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு வேறு சொல்லுவான். அப்போ சொல்கிறேன், எனக்கு நகையெல்லாம் வேண்டாங்க, நான் சொன்னது தான், நீங்கள் எப்போ சம்பாரிச்சு எனக்கு நகை போடுறீங்களா அப்போ தான் நான் நகை போட்டுப்பேன் அப்படின்னு மீனா சொல்கிறா. அப்போ இந்த பணத்தை என்ன பண்ணலாம், வீடு கட்டிடலாமா அப்படின்றா. அதெல்லாம் வேண்டாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் இன்னொரு கார் வாங்குறீங்க. காரா அப்படின்றா. அதான் நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லை, 2 கார் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வருமானம் ஜாஸ்தியாகும் அப்படின்ட்டு இவன் சொல்கிறா. சரி நான் நாளைக்கு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு இவன் சொல்கிறா. அதுக்குள்ளே அடுத்த நாள் காலையில் அன்றைக்கி ராத்திரியே அண்ணாமலை சோஃபாவில் படுக்கிறாரு. அப்பா ஓடியாரவான் முத்து. அப்பா இங்கே படுக்காதீங்கப்பா, உள்ளே போய் படுங்கப்பா, உங்களுக்கு ஆகாதுப்பா, அலர்ஜி ஆகிடும்பா அப்படின்றா. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எங்கே படுத்தாலும் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்பா ஏசியில் போய் படுங்கப்பா, உங்களுக்கு என்னப்பா, அங்கே போய் படுங்கப்பா, அம்மாட்ட பேசுங்கப்பா அப்படின்ட்டு இவ சொல்கிறா. மீனாவும் சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் அவன் போகிறதில்ல. அப்போ விஜயா ஒரு தலைக்காணியும் பெட்ஷீட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறா. என்னால் யாரும் கஷ்டப்பட வேண்டாம், நான் இங்கே படுத்துக்கிறேன், யார் வேணால் உள்ளே போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சொல்லும்போது, அப்பா இன்றைக்கி வாங்கப்பா உள்ளே போய் படுத்துக்கலாம். சரி வரேன் அப்படின்ட்டு அவர் உள்ளே போயிட்டார். இவன் சோஃபாவில் படுத்துட்டா. இங்கேயாவது படுத்துக்கலாம் இல்லை அப்படின்ட்டு மீனாக்கிட்ட கேட்டுக்கிட்டு அவள் உள்ளே அங்கே சோஃபாவில் படுத்துக்கிட்டா. மீனாவும் முத்துவும் ஆஸ் யூஷுவலாக மேலே போய் படுத்துக்கிறாங்க. இது இன்னைக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில் இவள் காஃபி போட்டுருக்கா. அப்போது ஸ்ருதி சீக்கிரமாக வந்துட்டீங்க, இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்துட்டிங்களா அப்படின்னு. ஆமாம் மீனா, காஃபி அப்படின்றா. காஃபி கொடுக்குறா, எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறா. அப்போ ரோகிணியும் வந்துடுறா. இவங்க 3 பேரும் 3 சிஸ்டர்ஸ் உட்காந்து பேசுகிறாங்க. இப்படியே விட்டால் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, அத்தையும் மாமாவும் நம்ம பேச வைக்கணும், அது அவங்க பர்சனல் மேட்டர், அதில் நாம் எதுக்கு தலையிடணும், தேவையே கிடையாது. நம்ம அப்பா அம்மா பேசாமல் இருந்தால் நம்ம பேசாமல் இருப்போம்மா, நான் பேசாமல் தான் இருப்பேன், அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அப்படின்ட்டு திரும்ப மீனா சொல்கிறேன். இல்லை இது அப்படியே விட்டால் அவங்க பேசாமலே போயிடுவாங்க, நாம் எப்படியாவது அவங்கள பேச வைக்கணும், நம்ம அத்தைக்கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்ருதியும் ரோகிணியும் இவ்வளவும் மீனாவும் அவருடைய விஜயாவுடைய ரூமுக்கு போகிறாங்க. விஜயா ரூமுக்கு போயிட்டு அத்தை அப்படின்றா. இப்போ ஆண்டி நீங்கள் அவர்கிட்ட பேசிடுங்க அப்படின்றா. நான் எதுக்கு பேசணும், அவர் என்னவோ என்கிட்ட இப்படி விரோதமாக காமிக்கிறாரு, நான் பக்கத்தில் நின்னா கூட பிடிக்கல, தண்ணி கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டார், மீனா தான் இந்த வீட்டு மகாராணி, அவகிட்ட சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு பேச மாட்டேன். அத்தை இதுக்கு ஒன்று தான், நீங்கள் பேசினா தான் இது சரியாக வரும்,
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இதெல்லாம் இவ தான் சொல்லி கூட்டின்னு வந்தாளா, தெரியும் எனக்கு அப்படின்ட்டு இதுக்கும் அவள் மீனாவை தான் குறை சொல்லுவாங்க. அப்போது ஸ்ருதி சொல்லுவா, ஆண்டி இதுக்கு ஒரே சொல்யூஷன், நீங்கள் மீனா கிட்ட சாரி சொல்லிடுங்க அப்படின்ற. என்னது, இவக்கிட்ட போய் நான் சாரி சொல்கிறதா? அது முடியவே முடியாது ஆண்டி, நீங்கள் செய்தது தப்பு, நகையை எடுத்தது தப்பு, அதை விற்றது தப்பு, அது மீனா வீட்டில் குறை சொன்னது, மீனா வீட்டை குறை சொன்னது அதை விட பெரிய தப்பு. அதுக்கு நீங்கள் மீனா கிட்ட சாரி சொல்கிறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் மீனா கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, மனோஜை சேர்ந்து மீனா கிட்ட சாரி சொல்லணும். இவக்கிட்ட நாங்கள் சாரி சொல்லணுமா? முடியவே முடியாது அப்படின்றா. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் சாரி சொன்னால் மாமா உங்ககிட்ட பேசுவார், இல்லாட்டி பேசவே மாட்டாருன்னு சொல்லிட்டு வாங்க மீனா போகலாம் அப்படின்ட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டா. பத்தியா இந்த பணக்கார திமிரப்பார், இவளை என்ன செய்தால் ஆகாது அப்படின்ட்டு அவளுக்கு கோவம் வருது. விஜயாவுக்கு இன்னும் கோவம் வருது. அப்போ ரோகிணி சொல்கிறா, நீங்கள் யார்கிட்டையும் சாரி சொல்ல வேண்டாம் ஆண்டி, நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல, நான் பார்வதி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு விஜயா பார்வதி வீட்டுக்கு போயிட்டான். இது ஒரு பக்கம். இவன் இப்போ கார் தேடுறதுக்காக போகிறான், அவன் ஃப்ரெண்டோடு சேர்ந்து கார் தேடுறதுக்காக போகிறான். என்னடா என்ன இன்னொரு கார் வாங்குற அப்படின்ற. ஆமாண்டா, கடனுக்கு மேலே கடன் ஆயிடுச்சு. அவன் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தான். அந்த 2 லட்ச ரூபாயில் தான் கார் ஒன்று வாங்க சொன்னான் மீனா. அதுக்கு தான் வந்துட்டுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் லோன் அடித்து ஏதாவது கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றான். சரி பார்க்கலாம் வா, ஓனரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஓனரை போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. கார் ஷோரூமுக்கு வந்துட்டாங்க. இப்போ கார் எடுக்க போகிறாங்க. எப்படி அது அப்பாவாவது சந்தோஷப்படுவார் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான், முத்து சொல்கிறான். இதோட இன்னைய இது முடியுது. இன்னும் அண்ணாமலையும் விஜயாவும் பேசலை. அதுக்கு ஒரே சொல்யூஷன் பாட்டி வரணும். இது பாட்டி வந்தால் தான் இந்த சொல்யூஷன் முடியும். அது பாட்டி நாளைக்கு வருவாங்களா நாளன்னைக்கு வருவாங்களான்னு தெரியல. பாட்டி வரணும், பார்க்கலாம்.